அத்தே. ஏ மாமா, எங்கே போனோம்? நாய்க்குடி மாதிரி பின்னாடி வருவியா? போய் உட்காரு போ. ஓ ஓ மணமகளாரியா? ஓ நாங்கள் நாட்டார். இங்க ஏதாவது பெண் குத்தணுமான்னு பாருங்க. வணக்கம், நான் முத்துலட்சுமி. வாங்க. கண்ணனோட கிளாஸ்மேட்டு. அப்படியா? எந்த கிளாஸ்? 8ஆம் வரைக்கும் படித்தோம். அப்புறம் அப்புறம் கண்ணன் படித்தான், நான் படிக்கல. அப்பா தேங்காய் மண்டியை பார்த்துக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டாரு. ஓகே. அம்சமாக இருக்கீங்க. ஆமாம், நகராட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, கல்யாண மேக்கப் போடலையா? ஏன் மேடம், மேக்கப் போட்டுட்டு அப்புறம் மேடையில் பூதம் மாதிரி நிற்கணுமா? நாளை பின்ன இங்கே வந்தவங்க யாராவது என்னை பார்த்தா நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது தேவையா நம்மளுக்கு? அது சரிதான். இந்த கலருக்கு அதுக்கு மேக்கப்பு, ஏற்கனவே மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கீங்க. என்ன பூதம் சார், கல்யாணத்தில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஐயோ, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன கேட்டுட்டு இருக்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வம் தான். அப்போ சமையல் கட்டு பக்கம் போய் பாரு. அப்போ நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. அப்பதான் ஒன்றை பார்த்தா நம்ம பக்கம் மாதிரி தெரியலையே, எப்படி ஒத்துக்கிட்ட? யார் முகம்? சும்மா இருடா. சரிதான். அம்மா பாரதி முன்னாடி வா. அப்பத்தா, இந்த மாதிரி சிவீர்னு ஒரு பொண்ணு அப்படியே எம்ஜிஆர் கலரில் உன் வம்சத்துக்கு கிடைக்குமா? நல்லா பார்த்துக்க. உண்மை தாண்டி. அறம் பொருள் இன்பம் கூட்டி குன்றாத நல்வாழ்வில் விரும்பியதை விரும்பியவாறு பெற்று கிட்டா புகழ் எட்டா சிறப்புடன் இறையருள் வழித்துணை நிற்க அருமறையாம் திருக்குறள் வழி நின்று வையகம் போற்ற இன்று இணையும் கமலக்கண்ணன் பாரதி வாழ்க பல்லாண்டு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட வரல? அப்பாவுக்கு தெரிஞ்சா கொல்ல பொறப்பில். கல்யாணத்தன்னைக்கு நண்பங்க குடிப்பாயிருந்தது உங்கள் அப்பாவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா அப்பாவுக்கும் தெரியும். ராஜா சாப்பிட்றியா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு குடிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைன்னு குடிக்கிறீங்களா? கண்ணா, வீட்டில் கூப்பிட்றாங்க, மேலே வா. இது வரேன். டேய், கம்மியாக குடிச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்கடா. கண்ணா, ராத்திரி வாழ்த்துக்கள். ஓகே. ஏய், அவன் ராத்திரியை பார்த்ததே இல்லையா? அது என்ன ராத்திரி? மாப்பிள்ள ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கிறான், ஆனால் ஒரு நண்பன் தான் நண்பனை இழக்கிறான். புரிஞ்சா? முடிஞ்சா? பாட்டி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரேன். வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு மருமகன் ஒருத்தி வருவா, அவ வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வான்னு பார்த்தா இங்க நான் இல்லை எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. விடிஞ்சு எந்திரிச்சதும் வெறப்பா இந்திரா காந்தி மாதிரி போயிட்டு இருக்கிறா. அப்புறம் யார் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது? சோறு யார் வடிக்கிறது? துணிமணி யார் துவைக்கிறது? நான் என்ன இவளுக்கு வேலைக்காரியா பண்டித பாக்குறதுக்கு? விடிஞ்சா பொம்பளைங்கெல்லாம் என் வீட்டுக்கு தான் வேலைக்கு வருவாளுங்க. என் வீட்டு பொம்பளை யாரும் வெளியே வேலைக்கு போக கூடாது. கணேசா, சொல்லுண்ணே. தோப்பு வீடு காலியாக தானே இருக்கு? ஆமாண்ணே, இப்போதான் வெள்ளை அடிச்சு சுத்தமாக வச்சுருக்கேன். வந்து பேசுகிறேன், சாவி எடுத்துகிட்டு உடனே வா. சொல்லுங்க. சாமான்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வேற இடம் போக வேண்டியிருக்கும். சரிங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? நான் அவளை வேலைக்கு போவேனா வீட்டில் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இவனை கொண்டு போய் தனி கொடுத்துன்னு வைக்கணுங்கிற. இவனுக்கு என்ன தெரியும்? தீர்க்கு பயல.
நீ எனக்கு அம்மா ஆயிட்டேன்னு அமைதியாக இருக்கேன். முதல்ல அப்பத்தாவா இருந்த, அப்புறம் அம்மாவை மாறினேன், இப்போ மாமியாரே ஆயிட்டியோ? போ உள்ள. ஆயுசுல பாதி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் கண்ணா. பத்திரமா பார்த்துக்கோங்க என் பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நான் மறுநாள் மறு வீட்டுக்கு போகாம தனி கொடுத்துன போனேன். முதல் நீதாயா. எல்லா பயல்களும் முதல்ல அப்பாவை எழுத்து பேசுவானுங்க, அப்புறம் கை வாங்குவானுங்க. நீ என்னையா மந்திரிச்சிட்ட கோடி மேலே அப்பா எது சொன்னாலும் சரி சரிங்கிற? நான் அப்படிதான்யா. ஏய் நரேஷ், நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? ஏய் வாங்கி உள்ள வைங்கப்பா. நீ உள்ள வா. சாரி, நீங்க போங்க ராஜா. ஏய் கவுனிச்சியா? கவனிக்கல. அதுக்கு நீ அவன் மச்சானா பிறந்திருக்கணும்டா. பொருளை முதல்ல தூக்கிட்டு போடா. ஏய் கருப்பு, எனக்கு ஒரு பொருளை கொடு. வர வர மேனேஜர்ன்ற பயமே இல்லாமல் போச்சு. கருப்பண்ணே. வாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கண்ணே தோட்டத்தில் உட்காந்துருக்காப்ல. என்னப்பா இது, ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள வீடே மாறிடுச்சு. மாமா ஃபோன் பண்ணாங்க, காரணம் எதுவும் சொல்லலை. சரி காஃபி போடவா? பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாரி, நான் தூங்கிட்டேன். அநேகமாக ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்கின முதல் பொண்ணு நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்காக எல்லா வேலைக்கும் நானே அலைஞ்சேனா, அதான் தூங்கிட்டேன். நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லையே. சும்மா சொல்லுங்கள், மனசில் பட்டதை சொல்லுங்கள். சேர்ந்து குளிக்கலாமா? பார்த்து வா, கீழே ஊந்துடாத. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இது பைனாகுலர் போட்டு பார்த்தா கிட்ட தெரியும், பாக்குறியா? டேய், என்ன கண்ணு தெரியாது கிளவி நினைச்சியா? படா. பாவாடைக்கு கிளிப்பு போடுறாப்புல. இப்போ ஜாக்கெட்டுக்கும் கிளிப்பு போடுவாப்புல. அப்பத்தா அங்க பாரு, மாவு நல்லா புளிக்க வைக்கிறாப்புல. அண்ணன் இப்படி மாறுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லத்தா. இவன் சிவிங்கிற நேரத்துக்கு அடிமையாயிட்டான்டா. மாமா இங்கேயே உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை இல்லை, உள்ள வாங்க. இது என்கிட்ட கொடுத்துருங்க. உட்காருங்க. இதில் என்ட்ரி பண்ணிட்டு கேஷியர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். மாமா, நீங்கள்
தனி கொடுத்தனம் போக சொன்னீங்கன்னு அவர் சொன்னார். நாங்களும் வந்துட்டோம். நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை பார்க்க கூட வரல. என் மேலே என்ன தப்பு இருக்கு மாமா? நான் எது செஞ்சாலும் சரியாத்தாமா இருக்கான். வீட்டில் இருக்கிற அம்மா மற்ற ஆளுங்களுக்கு ஒன்று சரியாக புரியல. உன்னோட படிப்பும் வேலையும் திமிரா தெரியுது. இந்த நேரத்தில் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருந்தால் ஜாடமாடு பேசி உங்கள் மனசை காயப்படுத்திடுவாங்க. கல்யாணமான வருஷம் எப்போ நினச்சி பார்க்குற சந்தோஷமான காலம். அதை நீங்கள் இழந்துடக்கூடாதுன்னு தான் தனி கொடுத்துன்னு வச்சம்மா. மாமா, நான் உங்களை சரியாக புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு என்னை பிளஸ் பண்ணுங்க. இருட்டுமா, நல்லா இருமா. நீ எப்பவுமே நல்லா இருப்பம்மா. இருப்பா, வந்துடுறேன். சரிங்க. சொல்ற ஆறுமுகம். உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன? ஐயா வந்திருக்காங்க. எப்ப? பாரா. கண்ணனுக்கு ஃபோன் போட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, அவர் ஃபோனை சார்ஜில் போட்டு மார்க்கெட் போயிருக்காரு. உட்காருங்க மாமா. உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டு வேலைலாம் செய்யறான். நல்லதுக்கு தான். இல்லை மாமா, வீட்டில் நாங்கள் 2 பேர் தானே. காலையில் 7 மணிக்கே நான் பேங்க்கு கிளம்பிடுறேன். இதுக்கு வேலைக்காரியெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கிற வேலையை நாங்களே பிரிச்சுக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்ணனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரலாம்லம்மா? எங்க மாமா, என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை தான். சரி, பாட்டி எப்படி இருக்காங்க? அதுக்கு நான் நல்லா தான் இருக்குது. அப்பப்போ ஒன்று கேட்கும். ஏம்மா, இப்போ ஊற்றின ரசத்தை கொஞ்சம் கொண்டு வாம்மா. கொஞ்சம் கையில் ஊற்றுமா. வீட்டுக்கு போகும்போது தூக்குவாலில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி கொடுமா. அம்மா, பசிக்குது. வாங்க. என்னப்பா, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கறி எடுத்திருப்பேன்ல. பரவாயில்லப்பா, வந்து உட்காந்து சாப்பிடு. ருசியாக சமைக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறது பெரிய வரண்டா. வா, உட்காந்து சாப்பிடு. என்னடா குடும்பத்தையே வா எழுதி கொடுத்துருக்கு. கால கொடுமடா. போய் சோறாக்குறது எப்படி, குழம்பு வைக்கிறது எப்படி, அப்பளம் பொரிக்கிறது எப்படின்னு என் மருமகிட்ட போய் படிச்சுட்டு வா. இத்தனை நாளாக ரசம் எதையோ ஊற்றி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. இந்தா புடி, இதான் உண்மையான ரசம். சித்ராங்கிறவள அந்த கருமத்தை கொஞ்சம் ஊத்துறி ஊத்து. என்ன 4 ஜீரகத்தையும் மிளகையும் உண்டனா போட்டிருக்கா. இவன் ஒரு நாக்கு சித்தப்பைய. போய் சோத்தை போட்டு கொண்டா, தின்னு பாப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்ணன்? இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, ஒரு அவசர தேவை, வேற வழி தெரியல. வாங்க கமலக்கண்ணன். வணக்கம். உட்காருங்க. என்னடா படிச்சால வெளியில உட்கார வச்சுட்டு இருக்க? உள்ள கூட்டு போ. சரிங்க, வாங்கண்ணே. வணக்கண்ணே. வா.
வாங்கிட்டேல? வாங்கிட்டேண்ணே. கரெக்டாக கொடுத்துரு. சரிங்கண்ணே. என்னைய வாங்க வச்சிடாத. கொடுத்துறேண்ணே. வரட்டுங்களா கண்ணன்? சரிங்கண்ணே.